கேஸ வாபஸ் வாங்கியாச்சா? எப்படி? இல்லப்பா, சத்யா சொல்லித்தான். அமைதியா இருப்பா. அப்போ என் பேச்ச மீறி கேஸ வாபஸ் வாங்கியிருக்கல? அத்தனை தூரம் சொல்லி கேட்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயா கேஸ வாபஸ் வாங்கியிருக்கனா என்ன அர்த்தம்? அப்ப உனக்கு உன் மாமா மக உன் மாமா குடும்பத்தை முக்கியம். அவன் நான் யாரு? புருஷன்ல ரப்பர் ஸ்டாப்பா? தம்பி நம்ம அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பிரகாஷ், என்னடா இது? இந்த விஷயமா யாரும் பேச வேண்டாம். எப்படி மனசு வந்துச்சு? அப்ப நான் என்ன சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு யோசனை வரல. உன் நினைப்பெல்லாம் மாமா குடும்பத்து மேலதான் இல்லையா? ப்ளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க. பிரகாஷ், சுஜாதா அவளாவே போய் டிவோர்ஸ் வாங்க போயிட்டா. நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவளாவே போய் டைவர்ஸ் வாங்க போயிட்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஃபோன் மேல ஃபோன் போட்டேன், லைன் கிடைக்கல. நான் உங்ககிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஃபோன் பண்ணேன். ஆனா நிலைமை கை மீறி போனதுனாலதான். ஆமா தம்பி, சுஜாதா அவளாவே போய். இதுக்கு எனக்கு அவளுக்கு இருக்கிற பிரச்சனை. வெளியே போறீங்களா? பிரகாஷ், பிரகாஷ், என்னடா அது? வயசுக்கு மரியாதை கொடுற. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நேத்து நைட்டே இது விஷயமா பேச வேண்டாம், நிறுத்திக்க, நமக்குள்ள பிரச்சனை வரும்னு அவ்வளவு நாசுக்கா எடுத்து சொல்லியும் காலையில கடுப்பேத்துறா. இப்ப கேஸ வாபஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல தம்பி, கேஸ். நீங்க வெளியே போறீங்களா? ப்ளீஸ் மாமா, நீங்க போங்க. இல்ல சத்யா, என்னால உனக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்டா இப்படி கோவப்படுற? ஏன் கோவப்படுறா? டேய், என் பேச்ச மீறி அந்த துரோகியை வெளியேற்றிருக்காடா. நான் அத்தனை சொல்லியும் அதெல்லாம் மறந்துருக்கா. பாசம் கண்ணை மறைச்சிருக்க. அப்போ அவனுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? இல்ல அப்படி. சத்யா, அன்னைக்கு ராஜு உள்ள இருந்தப்ப நான் அவ்வளவு தூரம் கெஞ்சிரனே. நீ என்ன சொன்ன? ஒரு தம்பியா அண்ணனை வெளியெடுக்கணும்னு நினைச்சேன். ஸ்டேஷன்ல பேசும்போது வீட்டுல பேசி ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொன்னே. உங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்ன? சட்டத்தை மீறது தப்புன்னு சொன்ன. ராஜு பாவம்னு நான் சொன்னேன். ஆனா சட்டப்படி இதான் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டிருப்பேன். ஸ்டேஷனுக்கு போன போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு உன் வார்த்தையை என் வார்த்தையா சொன்ன. ஒரு பொண்டாட்டியா நான் உன்னை மதிச்சேன். ஆனா நீ புருஷன் அன்னைக்கு என்ன மதிச்சியா? சொல்லி சரி,
அதை பத்தி பேசி ஒண்ணு ஆக போறதில்ல. இன்னைக்கு காலையில அவ்வளவு கோவப்பட்டு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இதை செஞ்சிருக்கனா? உன் மனசுல என்ன இருக்கு? ஆ? இவன் சொல்றபடி சொல்லிட்டோம், நம்ம செய்யறபடி செய்வோம், அதானே இலக்காரம்? அப்படிதானே? இல்ல பிரகாஷ், பேச! ராஜ் விஷயமா ஏதாவது செய்யணும், குடும்பமே உன் காலை விழுந்து கெஞ்சிடும். அதுவும் காதல ஏறல. ஆனா உன் மாமா ஒரு பொண்ணு வாழ்க்கைனதும் எதையும் யோசிக்க மாட்டேன். இதை நான் துரோகமா நினைக்கிறேன். டேய், நிலைமையை புரிஞ்சுக்கடா. அத்தை, பிரகாஷ் சரியாதான் சொல்றாரு. என்னக்கா நீங்களும் இப்படி பேசினா எப்படி? இல்ல சத்யா, பிரகாஷ் சொன்னது வாஸ்தவமான பேச்சு. அன்னைக்கு நான் உன்கிட்ட அவ்வளவு கெஞ்சினேனே, நீ கேட்டியா? கேக்கலையே. ஆனா உன் மாமா ஒரு ஃபோன் பண்ணதும் நீ கேஸ வாபஸ் வாங்கிட்ட. ஆமா திலக்கா, நாம என்னதான் உறவா இருந்தாலும் அவங்க மாமா இல்லையா? தான் ஆடாட்டியும் தான் சதா ஆடும் இல்லையா? நான் யாரோ தானே. ஐயோ மாமா, என்ன மாமா நேரம் தெரியாம பேசுறீங்க? இது நியாயமா சொல்லுங்க. அப்ப நீ செஞ்சது மட்டும் நியாயமா? ஏண்டா இந்த விஷயத்துல நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? பிடிவாதமா? யாரு? இங்க இவளோட மாமா வந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டாரு. அங்க ஆபீஸ்க்கு அந்த அன்னபூர்ணி வந்து என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? மொத்த ஆபீஸ் முன்னாடியும் வெக்கமே இல்லாம எத்தனை வாட்டி என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருப்ப. அவ்வளவு ஏன் உன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட எவ்வளவு வேணும்னு கேட்காம பிளாங்க் செக் கொடுத்தவங்கடா நாங்க. அதெல்லாம் கூட மறந்துட்டியா? நன்றி கெட்டவனே. ஒரு பெத்த தாயோட வயித்துல அடிச்சிங்கல்ல, அதனால தான்டா உன் பொண்டாட்டியோட வயித்துல எதுவுமே தங்கல. என் பையனை தண்டிச்சு பெத்த வயிறை பத்தி எரிய வச்சிட்டீங்கல்ல. உன் பொண்டாட்டிக்கு கடைசி வரைக்கும் கர்ப்பமே தங்கவே தங்காது. கேட்ட உங்களுக்கே எப்படி இருக்குன்னா, அங்க கேட்ட எனக்கு மனசு எப்படி கொதிச்சிருக்கும். இவளுக்கு தெரிஞ்சா இவன் மனசு என்ன பாடுபடுன்னு யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அவங்க பையன் தப்பு பண்ணதுக்கு ஏன் சத்தியா என்ன பண்ணுவான்னு நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க இவன் கேஸ வாபஸ் வாங்கிட்டு நிக்கிறான். அப்ப என்ன யாரு நினைச்சா? அந்த அன்னபூர்ணி என்ன நினைப்பாங்க? போதும், எல்லாம் முடிச்சுட்டேன். ஐயோ பிரகாஷ், பேச சாரிங்க. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதா மட்டும் என்ன பண்ணிருப்பேன்? முடிச்சுட்டேன், எல்லாம் முடிச்சுட்டேன். இத்தனை நாளா நீ பார்த்துக்கிட்டு இருந்த உன்னுடைய புது பிரகாஷ இனி பழைய பிரகாஷா மாத்திடாத.